ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 4 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஏசிவும் அந்த லூலோ குரூப்பை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும் அப்படின்றான். லூலோ என்னன்னு கேட்க ஏசிவும் நான் கரெக்டா சொல்றேன்னா நீங்க அடுத்த சீசன் ப்ரோ லீக்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? லூலானு எங்களுக்கு இருக்குன்னு அப்ரூவல் கிடைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நாங்க போயிடும் அப்படின்றான். ஏசிவும் அப்ப உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தேவை, எல்லாரும் கவனமும் இப்ப உங்க பக்கம் வரணும்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. உங்க டீம்ல ஏசி இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெளிவா சொல்லனா உங்க டீம் எவன்லி ஜஸ்டிஸ்ல ஏசி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது கிட்ட பாசகி சாக்கருக்கு என்னது அவங்களோட டீம்ல சேர போறியா? ஏசிவும் நான் அவங்களோட கில்டில் தான் சேர போறேன், கில்டில் சேர்ந்தா டீம்ல சேரணும்னு எந்தவித அவசியமும் கிடையாது. பாசும் இதுக்காக இதை செய்யற, நம்மளுக்கு என்ன லாபம்னு கேட்க ஏசிவும் இப்பெல்லாம் அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, அதை நீ கவனிச்சான்னு கேட்க பாசும் ஆமாப்பா இப்ப நம்மள அடிக்க யாருமே வரது இல்ல. ஏசிவும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது, அதுவும் இல்லாம நம்ம சைடு யாருமே இல்ல, இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்றான். லூலானு நாங்க நினைக்கிற மாதிரி நிஜமால நீ தான் ஏச்சுவன் கேட்க ஏசிவும் ஆமா நீங்க நினைக்கிறீங்களே அது ஏச்சுனா தான். லூலானு எனக்கு மாஸ்டர் ஏச்சுவன் நல்லாவே தெரியும், அவர் எந்த ப்ரமோஷனுக்கு எந்த ஆடுக்கு போக மாட்டாரு. ஏசிவும் நான் ப்ரமோஷன் பண்ணணும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? லூலானு இப்ப எனக்கு போகுது, உங்க பேரு இங்க இல்லனாலே அது ஒரு பெரிய ப்ரமோஷன் தான். ஏசிவும் சரி முடிவு எடுத்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்றான். பாசும் அவர் பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன், உன்னை வேற யூஸ் பண்ணிட்டு உன்னை தூக்கி போடுறேன் என்ன பண்ணுவ? ஏசிவும் இதுல நமக்கு இருக்க லாபத்தை விட அவனுக்கு தான் அதிகம், அதனால எந்த வித காரணம் இல்லாம நம்ம வெளியே தள்ள மாட்டானுங்க. அதுவும் இல்லாம என்ன வெளியே போசனா நான் வெளியே போய் தான் ஆகணும், நமக்கான டீமை நம்ம உருவாக்கணும்ல. இப்ப அங்க ஒருத்த வந்துட்டு நீங்க தானே லார்ட் கேம், உங்க அரீனா ஃபைட்டை நான் பாத்திருக்கேன், என் கூட ஒரே ஒரு வாட்டி டியூல் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்படி அவனும் சொல்ல மத்தவங்களுக்கு கிட்ட என்னது லார்ட் கேம் இங்க இருக்காரா, அந்த மாஸ்டர் இங்க இருக்காரு, நானும் பிவிபி வர அப்படின்றாங்க. இப்போ அந்த கேஃபேக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிக்குது. ஏசி வந்து பார்த்தா அவன் சீட் ஆளு இருக்காங்க. ஏசிவும் ஆமா என் சீட் எங்க கேட்க பாசும் உன் சீட் இங்க இல்ல, உன்னோட சீட்டை நான் வேற ரூமுக்கு மாத்திட்டேன் அப்படின்றா. உன்னை யாரும் இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல, அதுவும் இல்லாம இங்க நம்ம ஒரு ப்ரோ டீம் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹாப்பி டீமுக்கான ரூம் கட்டுறாங்க. ஏசியும் பார்த்துட்டு அடடே நிஜமான ஒரு ப்ரொஃபஷனல் ரூம் மாதிரி இருக்கு அப்படின்றான். பாசும் ஆனா இந்த ரூம் கொஞ்சம் நேரம் பழசா இருக்குல்ல சொல்ல ஏசியும் கவலைப்படாத எல்லா டீமும் ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதை விட இந்த லூலான் மெசேஜ் பண்றான் என்னன்னு பாப்போம் அப்படின்றான். இப்ப ஏசியும் அந்த எவன்லி ஜஸ்டிஸ் கில்டுக்குள்ள போறான். லூலான் அதாச்சும் அந்த கில்டு மாஸ்டரும் நாங்க ரொம்ப நேரம் கேர்ஃபுல்லா யோசிச்சு பார்த்தோம், நீங்க கொடுத்த ஆஃபரை நாங்க ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றான். இப்ப ஏசியுமே அந்த எவன்லி ஜஸ்டிஸ் கில்டுக்குள்ள ஒரு மெம்பர் ஆயிட்டா. லூலானும் நீங்க சேர்ந்த என்னோட இ ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ல போட போறேன், அதுவும் இல்லாம எங்களோட கீ பிளேயரா நீங்களும் ஒரு வாட்டி சண்டை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றான். ஏசியும் சிரிச்சுக்கிட்டே நான் உண்மையான ஏச்சுவா இல்லையா டெஸ்ட் பண்ண பாக்குறேன் லூலானு அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. மாஸ்டர் ஏச்சு ஆரம்பிக்கலாமா? இப்ப ஏச்சுமே அங்க இருக்க எல்லாரும் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த கில்டு மெம்பர் எல்லாருமே சதறிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து பாசு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப ஏசியும் கேட்க மத்தவங்களும் என்னால ஒரு ப்ரோ பிளேயரா விளையாட முடியாது போல, ஒரு ப்ரோ லீக்ல விளையாடுறதுக்கு என்கிட்ட திறமை இல்ல அப்படின்றான். ஏசியும் இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா உங்களால ப்ரோ லீக்ல சேரவே முடியாது. இது கேட்டு லூலானு சரி இன்னைக்கு நம்ம லீவ் விட்டுறோம் அப்படின்றான். ஏசியும் என்னாச்சு தாக்கு போடி முடியலன்னு கேட்க லூலானு ஆமா நாங்க எங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நிஜ உலகத்துல நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்க என்னோட திறமையை ஒன்னா சேர்ந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அந்த டீமே ஆரம்பிச்சோம், அதனால தான் ப்ரோ லீக்ல சேர்ந்து அட்லீஸ்ட் பிளே ஆஃப் வரைக்குமாச்சும் வரணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்றான். ஏசிவும் நீங்க இப்ப இருக்க நிலைமைக்கும் ப்ரோ லீக் கம்பேர் பண்ணா நீங்க வெறும் கத்துக்குட்டிங்க மட்டும்தான், அதனால எடுத்தோடனே கப் அடிக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு நடந்த கேம ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, இங்க நடந்த உண்மைனா நீங்க ஒண்ணு வீக்கா இல்ல, நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா இது கேட்டு லூலானும் மத்தவங்களும் இன்னுமே டிப்ரெஸ் ஆகுறானுங்க. இப்போ எக்ஸலென்ட் காட்டுறாங்க. அந்த மேனேஜரும் என்னது ஏசியு இந்த கில்டுல சேர்ந்திருக்கானா? லூவாவும் ஆமா சார் இதுதான் இன்டர்நெட் ஃபுல்லாவே பரவிட்டு இருக்கு, அந்த மேனேஜரும் ஏச்சுவால கத்து கொடுக்கப்படுற எவன்லி ஸ்வாடுங்கிற டீம் இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்றாரு. இது கேட்டு லூவாவும் நம்ம வேணா எவன்லி ஜஸ்டிஸ் கில்டுக்கு ஆள் அனுப்பி பாப்போம் அப்படின்றான். அந்த மேனேஜரும் எதுக்கு அவங்கள அட்டாக் பண்றதுக்கா? முட்டாள் லார்ட் கிரீம் தான் ஏசுன்னு இப்ப இந்த உலகத்துக்கே தெரியும், இப்ப அவனோட ஃபேன்ஸ்க்கு நம்ம அவனை டார்கெட் பண்றங்கிற விஷயம் தெரியணும்னு ஆசைப்படுறியா? இப்ப ஏசியும் லூலான் தான் டீம்ல ஏசி இருக்கான்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கத பாத்துட்டு இருக்கான். ஏசியும் நானும் ஸ்டார்டிங்ல இந்த டீம் மொக்கா தான் நினைச்சேன், ஆனா மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாத்தியா அவனுக்கு வேற எவன்லி ஜஸ்டிஸ் கில்டுல சேர்ந்து சொல்லல, எவன்லி ஸ்வாட் டீம் சேர்ந்த லூலானோட கில்டுல சேர்ந்திருக்கதா சொல்லிருக்காங்க. இப்ப நான் அவனோட டீம்ல சேர்ந்தாலும் சரி சேர்னாலும் சரி எந்த பிரச்சனையும் அவனுக்கு வராதுன்னு சொல்ல ஏசிக்கு வேற ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அதுல ப்ரோ பிளேயருக்கான தனி குரூப் இருக்கு, அதுல அவங்க ஷடினு என்னது ஏசி ஒரு கில்ல சேர்ந்துட்டானா, என்கிட்ட சொல்லாமலே சேர்ந்துட்டான், அவன் எங்க இருக்கான்? ஏசி வந்து கில்ல சேர சொல்லி யார் சொல்லிருப்பா? அந்த ஃப்ரெண்டும் நீ அதை அவங்க கிட்டே கேட்கலாம்ப்பா சொல்ல அவங்க ஷடினு ஒன்னாட்டம் லீஃப் சொல்லிட்டு அவன் கேரக்டர் பேர் சொல்றான். அந்த பொண்ணு டே முட்டாள் ஒன்னாட்டம் லீஃப் இப்ப அவங்க கிட்டே இல்ல சொல்ல இந்த சைட் பார்த்தா ஒன்னாட்டம் லீஃப் வச்சிருக்க சஞ்சாங் பாக்குறான். ஆமா என்ன யார் கூப்பிட்டா சொல்லிட்டு பாக்குறான். இதை பார்த்து அவங்க ஷடினு நான் ஏசியை தேடுறேன் உன்னலன்னு சொல்ல சஞ்சாங்கும் ஏச்சுவா அவன் தான் ரிட்டையர் ஆட்டானே அவன் இங்க இருக்க மாட்டான்னு சொல்ல அவங்க ஷடினு அந்த ஃப்ரெண்ட் கிட்ட அவன் எந்த பேர்ல இருக்கான்னு கேட்க அந்த ஃப்ரெண்டும் லார்ட் கிரீம் டைப் பண்ண சொல்ல அவனுமே லார்ட் கிரீம் டைப் பண்ண லார்ட் கிரீம் அதாச்சும் ஏசி வாங்க வரான். ஏசி வாங்க வந்துட்டு என்ன எல்லாம் எப்படி இருக்கேன்னு கேட்க அங்க இருக்க மத்த ப்ரோ பிளேயரும் அட மாஸ்டர் இங்க வந்துட்டு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஏசியும் சரி எல்லாரும் பாத்துட்டுல நான் இங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனே ஏசாவ அவங்க ஷடினு எங்க ஓடுற நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல அப்படின்றான். இதை பார்த்து மத்தவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஷடினு ஆமா இன்னத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க கேட்க ஏசிவும் நான் லெவலப் ஆகிட்டு இருக்க அப்படின்றான். அவங்க ஷடினு நான்
அவனும் அதை பத்தி கேட்கல. எம்எல்ஏ ஜஸ்டிஸ்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏஷிவும் ஒரு சாதாரண ஆன்லைன் கேம்ல ஒரு கில்டுல சேர்ந்தது தப்பா? அதுவும் இல்லாம என்ன எந்த கில்டு கூப்பிட்டு நான் சேர்ந்திருப்பேன், யாருமே என்கிட்ட வந்து கூப்பிடல. அவங்க சொல்லினும் சரி நம்ம இங்க இருக்க அரியானால ஒரு சோலோ மேட்ச் பாபு, உன்னோட ஆன் ஸ்பெஷலிஸ்ட் எந்த அளவுக்கு சக்தி வந்தது நானும் பாக்குறேன் அப்படின்றான். ஏஷிவும் என்னடா கண்ணா பேசிட்டு இருக்க, நான் வெறும் லெவல் 52 தான். அவங்க சொல்லினும் இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம 60 லெவலா இல்ல, அது கரெக்டா இருக்கும், ஏன்னா உனக்கு பயமா இருக்கான்னு கேக்குறான். ஏஷிவும் சரி நம்ம ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ரூம் நம்பர் தரான். அந்த ரூம் நம்பரை மத்த ப்ரோ பிளேயர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரூம் நம்பர் தெரிஞ்சதுனால எல்லா ப்ரோ பிளேயருமே அந்த ரூமுக்கு வராங்க. இத பப்ளிக் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப லூலானோ அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டேனே, எப்படி இவ்வளவு பேர் வராங்க சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். பார்த்தா அங்க வந்ததோ எல்லா ப்ரோ பிளேயர். இவனுக்கு பார்த்து இன்னுமே ஷாக்கா இருக்கு. அவங்க சொல்லிட்டு ஆமா யோசி எங்க வர சொல்லிட்டு எங்க போயிட்டான், யோசி எங்க, ஒருவேளை நீதான் யோசின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கேட்கறான். யோசிவும் நான் இங்க இருக்க கண்ணான்னு சொல்ல பக்கத்துல டிரனியோட வைஸ் கேப்டன் இருக்காரு. யோசிவும் என்ன என் சண்டையை பார்க்க வந்தே கேட்க அவரும் இல்ல நான் தூங்கறதுக்கு 4 நிமிஷம் இருக்கு, அதுதான் பார்க்க வந்தேன் அப்படின்றாரு. அவங்க சொல்லிட்டு யோசி நான் சோலோ மேட்ச் தானே கேட்டேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. மத்தவங்களும் அவன் தானே லூலான் ஸ்லாஷ் அப்படின்றாங்க. லூலானு அங்க சுத்தி இருக்க எல்லா ப்ரோ பிளேயரையும் பார்த்து வாயை பொந்துட்டு இருக்கான். லூலானு பயந்துகிட்டே மாஸ்டர் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? யோசிவும் நீ கேட்ட வாய்ப்பை நான் கொடுத்திருக்கேன், ஸ்வாட் செயின்ட் கூட சண்டை போற வாய்ப்பு கிடைக்காதுல, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றான். இப்ப லூலானுக்கும் அவங்க சொல்லிட்டு மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆரம்பிச்ச உடனே அவங்க சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்க, நான் உன்னை அடிச்சு முடிச்ச உடனே ஏசு கூட சண்டை போடணும் சொல்லிட்டு ஷேடோ டெக்னிக் யூஸ் பண்றான். இப்ப அவங்க சொல்லிட்டு அடிக்க லூலானு ரொம்ப பயத்துல இருக்கான். அவனுக்குமே அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. மத்த ப்ரோ பிளேயரும் அடிக்கிற பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டு உன்னோட முழு பவர் யூஸ் பண்ணாத, அவன் புது ஆள் தானே, அவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா விளையாடுப்பா அப்படின்றாங்க. வாங் ஜெஷியும் அவங்க கிட்ட திறமை இருக்குதான் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கானே, அதுவும் இல்லாம ஒரே இடத்துல இவ்வளவு ப்ரோ பிளேயர் பார்த்ததுல அவன் ஷாக்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தா அவங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டே அடிச்சிட்டு இருக்கான். லூலானு கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே இருக்கான். இப்ப லூலானு கீழே இருக்க அவங்க சொல்லிட்டு என்ன என் அடி எப்படி இருக்கீங்க, லூலானு நீங்க பலபலன்னு பேசிட்டே இருக்கீங்கன்றான். இது கேட்டு அவங்க சொல்லிட்டு இன்னும் கோவம் வந்துட்டு இருக்கு. அவங்க சொல்லிட்டு ஏசியோட கான்பிடன்ஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க அமிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீலாம் எனக்கு ஒரு மேட்சே கிடையாது கண்ணா, இப்ப நான் உன்னை ஈஸியா அடிச்சிட்டு அடுத்தது ஏசி கூட சண்டை போட போறான் அப்படின்றான். இது கேட்டு லூலானுக்கு கோவம் வருது. இப்ப அவனுமே தன்னோட பர்சர்க்கல் ஸ்கில்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க சொல்லிட்டு அட கோவம் வந்துருச்சா, சரி என்னதான் பண்ற பாப்பா அப்படின்றான். லூலானு மனசுக்குள்ள இந்த பஃப் 20 செகண்ட் மட்டும் தான் இருக்கும், இந்த 20 செகண்ட்ல நான் எப்படியா அடிச்சாகணும் அப்படின்றான். மத்த ப்ரோ பிளேயர் பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்றாங்க. அவங்க சொல்லிட்டு இந்த என்ட்ரேஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு இது தாக்கிட்டு இருக்கதான், ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இது வெறும் 20 செகண்ட் தான் கண்ணா இருக்கும். லூலானு அடுத்த வாட்டி இந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆறப்ப நான் அவனை எப்படியாச்சும் அடிச்சாகணும், அது வரைக்கும் நான் இங்க தாக்கு பிடிச்சாகணும் அப்படின்றான். இந்த சைடு லூலானோட ஹெச்பியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. அவனு மனசுல நான் தாக்கு பிடிக்கணும் சொல்லிட்டு அங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த ஸ்கில்லோட கூல் டவுன் முடிய அவனுமே அந்த ஸ்கில்ல திருப்பி யூஸ் பண்றான். ஆனா அவன் யூஸ் பண்றதுக்குள்ளே அவங்க சொல்லி அவனை அடிச்சிடுறான். அவங்க சொல்லினும் இந்த என்ரேஜிங்கிற ஸ்கில் நல்லா தான் அட்டாக் பண்ணும், ஆனா இதை யூஸ் பண்றப்ப உங்ககிட்ட டிஃபென்ஸே இருக்காது, நீ இந்த ஸ்கில்லை எப்ப யூஸ் பண்ணுவ, இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணி உன்னை அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேனா, இதுதான் உனக்கான கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லினும் அவனை அடிச்சிட்டான். இந்த கேம்ல ஜெயிச்சது அவங்க சொல்லினும் நீ நல்லா தான் விளையாட, ஆனா நான் உன்னோட எவ்வளவு பெட்டர். இது கிட்ட மத்த ப்ரோ பிளேயரும் அவனுக்கு சேர் பண்றாங்க. அவங்க சொல்லினும் சரி இதான் முடிஞ்சதுல ஏசு நீ கீழே வா அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு லூலான இந்த கேம் விட்டு வெளியே போ, நான் உங்கள்ட்ட சண்டை போட சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஏசுவும் அந்த அரியானுக்குள்ள போறான். அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே அவங்க சொல்லினும் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏசுமே தன்னோட வெப்பனை பார்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இதை மத்த ப்ரோ பிளேயரா பார்த்துட்டு டிஃபார்மேஷன் அந்த வெப்பன் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா மாறுது, இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்றாங்க. அவங்க சொல்லினும் என்ன பேட்டில் மேட்ச் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க, உன்னால தான் மத்த கிளாஸ் யூஸ் பண்ண முடியல, வேற என்ன காட்டு அப்படின்றான். இப்போ அந்த அட்டாக்ல ஏசு மேல பறக்க பார்த்தா ஏசு சிரிச்சுக்கிட்டு தன்னோட வெப்பனை மாத்தி ஃபயர் பண்றான். இதை பார்த்தவனே அவங்க சொல்லிட்டு செம ஷாக்கா இருக்கு. அவனுமே அந்த அட்டாக்ல இருந்து எப்படியே தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த அட்டாக்ல அவங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்க சொல்லினும் நீ லாங் ரேஞ்சில நல்லா சண்டை போடுற, சரி கிட்ட வந்தா என்ன பண்ண பாப்போம் சொல்லிட்டு அவனுக்கு கிட்ட வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஏசியுமே தன்னோட வெப்பனை ஒரு ஸ்வாடா மாத்தி யூஸ் பண்றான். அவங்க சொல்லிட்டு பார்த்துட்டு எனது என்கிட்ட ஒரு ஸ்வாடா, சரி இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்றான். ஆனா ஏசி அவனோட எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல அவங்க சொல்லிட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். அவங்க சொல்லினும் உன்னால எல்லா கிளாஸையும் யூஸ் பண்ண முடியுது, இதெல்லாம் ட்ரிக் அப்படின்றான். வாங்க ஏசி பார்த்துட்டு அந்த வெப்பன் கிட்ட நிறைய டிஃபென்ஸ் இருக்கு, நிறைய அப்பன்ஸ் இருக்கு, ஒருவேளை அந்த வெப்பன் நிறைய வாட்டி மாறாம இருந்தா அவனை தோக்கடிக்கலாம், ஆனா அதுகிட்ட நிறைய ஃபார்ம் இருக்கு. இன்னொருத்தனும் இதுல இன்னொரு பெரிய சந்தேகம் என்னன்னா அவனால இருக்கிற 6 மெயின் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, அப்படி இல்லனா அந்த வெப்பனை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க சப் கிளாஸ் யூஸ் பண்ண முடியுமா. வாங் ஜெஷியும் இருக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவன் ஷீல்ட்ல யூஸ் பண்றானே, இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்றான். இந்த சைடு பார்த்தா ஏஷியும் வானிஷிங் ஸ்டெப் யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இத பார்த்து அங்சோடின் கதறிக்கிட்டு இருக்கான். மத்தவங்கள பார்த்துட்டு அவன் அங்சோடின் திருப்பி அடிக்க கூட டைம் கொடுக்காம அடிச்சுக்கிட்டு இருக்கான். அன்ஸ்பெஷலிஸ்ட்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமா? இன்னொருத்தனும் உனக்கு இது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா ஒரு அன்ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட 120 ஸ்கில் இருக்கு, அது எல்லாத்தையுமே மாத்தி நீ யூஸ் பண்ணி ஆகணும்னா ஏசி இப்ப யூஸ் பண்ற மாதிரி திறமை இவங்க யார்கிட்டயுமே கிடையாது. கேப்டன் இவன் ஷோட்டிங் தோக தான் போறான், ஏன்னா ஏசி யூஸ் பண்றது ஒரே ஒரு கிளாஸோட ஸ்கில் மட்டும் இல்ல, அவன் இருக்கிற எல்லா கிளாஸோட ஸ்கில்லையும் மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அங்சோடினுக்கு லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு. அவனும் இப்படியே போச்சுன்னா நான் தோத்து போயிட்டோம் போல அப்படின்றான். இப்ப ஏசி ஒரு மூவ் பண்றான். அங்சோடின் இதை பார்த்துட்டு அடுத்து அந்த மூவ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் தயாராகிறான். பார்த்தா ஏசியும் அதே மூவ் பண்றான். அங்சோடினும் ஏசியோட அட்டாக் தடுக்கிறான். இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப அங்சோடினும் ஃபாலிக் ஃபீனிக்ஸ் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.